வெல்கம் டு ஹோம் கியூசைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ஆன்லைன்லேருந்து வாங்கின 3 ப்ராடக்ட் ரொம்ப வேஸ்ட்டானது. எனக்கு யூஸே ஆகாமல் போயிடுச்சு. அந்த மாதிரியான 3 ப்ராடக்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெஜிடபிள் சாப்பர். எல்லாருமே பிளெண்டர் வச்சுருக்காங்க, சாப்பர் வச்சுருக்காங்க. நானும் ட்ரை பண்ணேன். நான் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் வாங்கினேன். பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் இதில் வெஜிடபிள்ஸ் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டான்னா இது அப்படியே ஸ்டக்காகி நின்றுடும். இது கட்டே ஆகாது. பிளேடு இங்கே ஷார்ப்பாக தான் இருந்தாலும் இது கொஞ்சம் 4 பீஸாலாம் கட் பண்ணி போட முடியாது. இன்னும் சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் அது கிரைண்ட் ஆகும். அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி போடுறதுக்கு நானே கத்தியால் ஃபுல்லாகவே கட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப வேஸ்ட். நெக்ஸ்ட் சின்ன சின்ன தூசிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது கூட நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோவில். சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட இது செக் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கேன். அது மாதிரி நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் இழுக்குது, டஸ்ட்டெல்லாம் இழுக்குது. ஆனால் ரொம்ப சின்ன மைன்யூட் இதெல்லாம் எடுக்கிற மாதிரி தெரியல. சில இதெல்லாம் அப்படியே தான், அந்த டஸ்ட் அப்படியே அங்கேயே தான் இருக்குது. ரொம்ப க்ளீனாக வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படிலாம் க்ளீன் பண்ணுறது இல்லை, லைட்டாக தான் க்ளீன் பண்ணுது. லாஸ்ட் ஐட்டம் இது தான் மெஷ் விண்டோ ஆர் டோர் இப்படி ஒரு ஸ்வைப்லேயே அதில் இருக்கிற டஸ்ட்டு வைப் பண்ணி எடுக்கிற மாதிரி வீடியோ பார்த்துருக்கேன். அதை பார்த்து நானும் ஆசைப்பட்டு வாங்கினேன். ஒரு ஸ்வைப்பில் டஸ்ட் வருது இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப மைல்டான டஸ்ட்டு இருந்தால் ஸ்வைப் பண்ணால் வருது. வீடியோவில் காட்டுறது ரொம்ப டஸ்டியாக இருக்கிற விண்டோ தான் அவங்க ஸ்வைப் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த மாதிரி விண்டோஸ்லாம் ஸ்வைப் பண்ணால் அவ்வளோ க்ளீனாலாம் வருதில்லை. நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி க்ளீன் பண்ணால் வருது. அப்படி தான் க்ளீன் ஆகுது. வீடியோவில் காட்டுற மாதிரி இல்லை. இதுதான் நான் வாங்கின 3 ப்ராடக்ட் ஆன்லைன்லேருந்து. சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத 3 ஐட்டம் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.